என் தமிழ் மக்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இயற்கை முறையில் நம்ம அண்ணன் தான் நாட்டுக்கோழி குழம்பு வந்து சூப்பராக வைப்பார். விறகடுப்பில் நாட்டுக்கோழி குழம்பை நம்ம எப்படி வைக்கணும், அதை எப்படி சாப்பிடணுங்கிறதெல்லாம் நம்ம அண்ணன் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறாரு. நம்ம அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷனை நம்ம அண்ணன் வந்து கொடுக்க போகிறார். அதாவது இப்போ எல்லோரும் வந்து பிராய்லர் கோழி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் பிராய்லர் கோழியில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குது, அதை சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புக்கு எவ்வளோ கெடுதல் இருக்குங்கிறத அண்ணன் வந்து சொல்ல போகிறாரு. ஏன்னா அண்ணன் வந்து பிராய்லர் கோழி பண்ண பக்கத்தில் தான் ஒரு வீடே இருக்குது. அவர் ஃப்ரெண்டு தான் பிராய்லர் கோழி பண்ணையை வளர்க்காரு. அதனால் அதை கொடுத்து அவர் டீட்டெயிலாக சொல்ல போகிறாரு. ஐயா சொல்லுங்க ஐயா, பிராய்லர் கோழி பண்ணையில் எப்படி இருக்கும்? பிராய்லர் கோழி பண்ணையில் வந்து பிராய்லர் கோழி நம்ம பக்கத்தில் இருக்குது. அவங்க நம்ம சொந்தக்காரங்க தான். சரி. அவங்க வச்சிருக்காங்க. டெய்லி கண்ணுக்கு மருந்து ஊத்துறாங்க, அந்த கோழி தண்ணிக்கு மருந்து ஊத்துறாங்க, தண்ணியிலே ஊற்றி விட்டுறாங்க. சரி. தீவனத்துலேயும் மருந்து தான் போட்டு கலக்கி இது பண்ணுதாங்க. சரி. அது சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்லது கிடையாது, நோய் தான். 30 நாளைக்குள்ளே அது கோழி ஆயிரும். கறி 2 கிலோ கறி ஆயிரும். குஞ்சு தான் அது 30 நாளையில கறி ஆயிரும். அது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நோய் தான். அதான் ஐயா சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா ஐயா வந்து பிராய்லர் கோழி பண்ண பக்கத்தில் வீட்டில் இருக்காரு. அதாவது அது வந்து சாப்பிட்றது ஃபுல்லாக கெமிக்கல் தான் சாப்பிடுது. அப்படின்னா அதோட இறைச்சி எப்படி இருக்குன்னா கெமிக்கல் தான் அந்த இறைச்சியிலே இருக்க போகுது. அப்படின்னா அந்த இறைச்சியை போய் நீங்கள் தண்ணி ஊற்றி குழம்பு வச்சிங்கன்னா அது தண்ணியில் ஃபுல்லாக என்ன ஆகும்? அவ்வளோ கெமிக்கல் தானே. அப்படின்னா நீங்கள் அது குழம்பு ஃபுல்லாக சாப்பிட்டு கெமிக்கல் தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படிதானே? அதனால இதனால தான் நிறைய நோய்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து உண்டாகிக்கிட்டு இருக்கு. அதனால தமிழ் மக்களே, உங்களுக்கு தான் நான் இந்த வீடியோவே பதிவிடுகிறேன். நீங்க தயவு கூர்ந்து நாட்டுக்கோழிக்கு சொல்லுங்க. ஏன்னா நாட்டுக்கோழியை நாங்கள் வந்து இப்போ வந்து எப்படி விறகடுப்பில் வச்சு நாங்கள் நேச்சுரலாக பண்ண போகிறோம். அதாவது கேஸ் அடுப்பு கூட கிடையாது, விறகடுப்பில் வச்சு ஐயா நாட்டுக்கோழி குழம்பு வச்சு எங்களுக்கு தரப்போகிறார். இதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் தான் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு முன்பதாக இப்போ சொல்லி விடுறேன். அதாவது விறகடுப்பில் வச்சு நீங்கள் நாட்டுக்கோழியை சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல செரிமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். நீ அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை வந்து எல்லாத்துக்கும் கியூர் ஆயிரும். அதுதான் விறகடுப்போட மகிமை. அப்படிதான். கேஸ் அடுப்புல சாப்பிட்டோம்னா செரிமான பிரச்சனை செரிமானம் ஒழுங்கு ஆகாது. கேஸ் அடுப்புல அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதையும் நீ தமிழ் மக்களை புரிஞ்சுக்கணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாரும் வந்து எப்படியாவது விறகடுப்புக்கு மாற முடிஞ்சா மாறிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். ஏன்னா நீங்க நீடிய நாட்கள் வாழணும் பூமியில. வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க விறகடுப்புக்கு நேரா மாறிடுங்க. அதுதான் வந்து நல்லது. விறகடுப்புல நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடும் போது இன்னும் அது பெரிய ஒரு மருந்து. நீங்க உங்களுக்கு உடம்புல என்ன நோய் இருக்கோ எல்லா நோயுமே கரெக்டா வெளியே போயிரும். உங்களோட செல்ஸ், உங்களுடைய இது எல்லாத்தையும் அது வந்து மாத்திரும். அதனால நீங்க இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு இயற்கைக்கு நேராக மாறணுங்கிறதுக்காக தான் நானும் ஐயாவும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே ஐயா? உங்களுக்கு வேற கருத்து சொல்லுங்க ஐயா. நீங்க அதான் இது மாறதுக்காண்டி தான் வச்சு சாப்பிட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கோழியில சீக்கு கிடையாது, அதுல உடம்புக்கு சீக்கு தான். நிறைய வியாதிகள் வரும். அதான் அவங்களுக்கு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதனால இதை வச்சு சாப்பிடுங்க, இப்படி வச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். நாட்டுக்கோழியில இருக்கிற சூப், அந்த சூப் வந்து நாட்டுக்கோழி வெளியே ஃபுல்லா மேயுது, பூச்சிகள் புழுக்களை சாப்பிடுது. பிராய்லர் கோழி என்ன சாப்பிடுது? புழுக்களும் சாப்பிடாது. அப்படின்னா நாட்டுக்கோழி வந்து பூச்சியும் புழுக்களும் சாப்பிடறதுனால தான் அதுக்கு அயன் சத்து கிடைக்கும் நாட்டுக்கோழிக்கு. அப்புறம் அந்த நாட்டுக்கோழியை நம்ம சூப் வச்சு கொடுக்கும்போது நம்ம உடம்புக்கும் அயன் சத்து கிடைக்கும், நல்லா இருக்கும். இரும்பு சத்து கிடைக்கும். பிராய்லர் கோழி சத்து சாப்பிடறதுனால என்ன சத்து கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. உடம்புக்கு நோய் தான். அதனால தமிழ் மக்களே, இப்பொழுது பாருங்க, நாங்கள் நாட்டுக்கோழி குழம்ப நாங்கள் எப்படி விறகடுப்பில் வைக்கணுங்கிறத நீங்கள் பாருங்க. பார்த்து நீங்களும் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கறி குழம்பு வைக்கும்போது விறகடுப்பில் வச்சு இதே போல் சமைச்சு நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழ்வீர்கள். நீங்கள் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. அதில் இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி சமைக்கோங்கிறத முழுவதுமாக நீங்கள் இப்போ நாட்டுக்கோழியை வந்து கழுவிட்டு இருக்காங்க. அதாவது ஒரிஜினல் நாட்டுக்கோழி கறியை வந்து பார்க்கும்போது அப்படி இருட்டுக்கடை அல்வா மாதிரியே இருக்கும். பண்ணக்கோழியை விட ஒரிஜினல் நாட்டுக்கோழியோட கறியை பார்க்கும்போது அப்படியே அழகாக இருக்கும். அதான் இங்கே பார்க்கிங்க. இப்போ வந்து மஞ்சள் போட்டுட்ருக்காங்க. மஞ்சள் போட்டு இப்போ நல்லா கழுவிட்டு சிக்கன் போட்டாச்சு. அண்ணன் ஃபஸ்ட்டு தண்ணியில் சிக்கனை போட்டு கொதிக்க வச்சிட்ருக்காரு. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா இந்த சிக்கனை தனியாக எடுத்துருவார், சூப்பு தனியாக எடுத்து வச்சுருவார். அதுதான் அண்ணனோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ரெண்டுத்தையும் தனியாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ரெண்டை தனியாக மிக்ஸ் பண்ணுவார். சூப்பர். பாருங்கள்,
எப்படி அண்ணன் சிக்கனை தனியாக எடுத்துருவார், சூப்பை தனியாக எடுத்துருவார். இப்போ தக்காளி எண்ணெய் வெட்டுறாரு. அடுத்தது வந்து வெங்காயத்தை வெட்டுவார். இப்போ அண்ணன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டாரு. எண்ணெயில் இப்போ வந்து அண்ணன் பெரிய வெங்காயம் போடுறாரு. பெரிய வெங்காயம் போட்டோம் அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இப்போ அண்ணன் பாருங்கள், சிக்கனை தனியாக எடுத்துட்டாரு, நல்லா வேக வச்சு அதோட சூப்பை தனியாக எடுத்துட்டாரு. இப்போ இது வந்து வெங்காயம் எண்ணெயில் நல்லா வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்தது தான் என்ன பண்ணணும்னா தக்காளியை போடணும். தக்காளியை போட்டதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் நம்ம வந்து போடணும். இப்போ அண்ணன் அதை பண்ணுவார். நீங்கள் பாருங்கள், அதை போடுறாரு பாருங்கள். அண்ணன் கடுகு போட்டிருக்காரு. இருக்கும் கடுகு நல்லா போட்டு நல்லா கடுகு கொதிக்கணும். கடுகு நல்லா வெடித்த உடனே இப்போ கருவேப்பிலையே போடணும். எங்கள் தோட்டத்து கருவேப்பிலை தான், இப்படி ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே அண்ணன் போடுறாரு. போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடணும். நல்லா கருகிற வரைக்கும், கிட்டத்தட்ட கருகிற வரைக்கும் கிண்டி விடணும். இந்த பக்குவத்தில் பண்ணும்போது தான் நாட்டுக்கோழி குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அரைகுறையாக சடக்குன்னு இப்போ உடனே தூக்கி நம்ம வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டுறக்கூடாது. இது நல்லா கருகணும். கருகுனதுக்கப்புறம் தான் லைட்டாக கருகுனதுக்கப்புறம் தான் அடுத்தது நம்ம போடணும். இப்போ அவனை பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போடுறாரு. அங்கே பாருங்கள், ஃபுல் சோம்பு ஒரு பாக்கெட்டு, 10 ரூபா பாக்கெட்டு ஃபுல்லாக போட்டார். போட்டதுக்கு இப்போ நல்லா கிண்டி விடணும். இந்த சோம்பு போடுறாரு. சோம்பு போட்டால் நல்லா அந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து நல்லா மணமணக்கும். நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு இப்போ அண்ணன் வந்து இப்போ தக்காளி, பெரிய வெங்காயத்தை மொத்தமாக போட்டார். இதையும் நம்ம நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் இங்கே விறகடுப்பில் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கக்கூடிய பெரிய மகிமை. அது இந்த வாழ்க்கைக்கு நம்ம எல்லாருமே திரும்பணும். எல்லாருமே வீட்டுக்கு விறகடுப்பு வச்சு இப்படி நாட்டுக்கோழி குழம்பை வாரம் வாரம் சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுவீங்க. நல்ல நீடிய ஆயுள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதில் உங்கள் சாப்பாடு முறைமைகளை மாற்றிட்டாலே பாதி உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களும் வந்து மறைந்து போய்விடும். அதை ஒவ்வொரு தமிழ் மக்களும் தயவு கூர்ந்து புரிஞ்சுக்கலுங்க. புரிஞ்சுக்கிட்டு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு கேஸ் அடுப்புலையும் வச்சுக்கிட்டு பிராய்லர் கோழியை வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு சோம்பேறி ஆகிடாதீங்க. இப்போ பாருங்கள், அண்ணன் இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி நம்ம இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்படி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து நாட்டுக்கோழி வைக்கக்கூடிய இயற்கை முறை. இந்த இயற்கை முறையின்படி நீங்கள் வைங்க. அதுக்காக தான் நாங்கள் அந்த வீடியோ வந்து பதிவிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த விறகு அடுப்புலையும் அந்த குழம்பு கொதிக்கிறதுலையும் அதை பார்க்குறதுலே பாருங்கள் எவ்வளோ அருமையான இருக்குது. கேஸ் அடுப்பில் நம்ம வைக்கும்போது இந்த அழகு வந்து இருக்காது, இந்த ஆரோக்கியம் வந்து இருக்காது. இதை பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ அருமையாகவும் எவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருக்குது பாருங்கள். அவர் கிண்டி விடும்போது உள்ளேருந்து வர்ற புகை, இதுதான் வந்து விறகடுப்பு இல்லை பண்ணுறக்கூடிய மகிமை பாருங்கள். எல்லாமே வந்து நைட்டாக அப்படி கிண்டி அப்படி அழகாக வரும். அண்ணன் அதுக்கேற்றப்ப அப்படி அழகாக கிண்டி விட்றாரு பாருங்கள். பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு சாப்பிடணும் போல் தோணுமே. அதுதான் விறகடுப்பு. இப்போ அண்ணன் வந்து சிக்கன் மசாலா ஃபுல்லாக போட்டார். ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுடணும். போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம கிண்டி விடணும். கிண்டி விடுறதுல தான் அந்த ருசி வந்து இருக்கும். இந்த நாட்டுக்கோழிக்குள்ளே ருசி. நாட்டுக்கோழி நீங்கள் வைத்தாலே அது விறகடுப்பில் தான் வைக்கணும். விறகடுப்பில் அந்த குழம்பை வைக்கும்போது நீங்கள் அதை நைட்டு சாப்பிடும்போதுனாலும் சரி, காலையில் சாப்பிடும்போதுனாலும் சரி, அதோடய ருசி அருமையாக வந்து இருக்கும். இதுதான் மருந்து. இதைத்தான் நம்ம ஆதிக்கால தமிழர்கள் அவ்வளோ பேரும் இப்படி வச்சு சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக வாழ்ந்து குதிரையை போல் வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் இப்போ பிராய்லரையும் கேஸ் அடுப்பில் வச்சு சாப்பிட்டு கொண்டு கழுத மாதிரி ஆகி கொண்டு இருக்கோம். அதனால் நீங்கள் குதிரையை போல், நம்ம ஆதி தமிழர்கள் குதிரையை போல் இருந்தார்கள். அப்படி குதிரையை போல் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் இப்படிப்பட்ட சமையலை வந்து பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நாட்டுக்கோழியை
வேக வச்சு தனியாக எடுத்துட்டாப்புல. அதாவது நாட்டுக்கோழி கறியை தனியாக பிரிச்சிட்டாப்புல, சூப்பை தனியாக பிரிச்சிட்டாப்புல. இப்போ அவர் போட்டிருக்கிறது வந்து வெறும் நாட்டுக்கோழி கறியை மட்டும் தான் போட்டிருக்காரு. கறியை போட்டு இப்போ நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கிண்டி விடுறாரு. இப்போ சூப்பு ஒரு இடத்துல தனியாக இருக்குது. அடுத்தது நம்ம அண்ணன் வந்து சூப்பை தான் ஊற்ற போகிறாரு. அதுக்கு முன்பதாக நல்லா அப்படி வச்சு நல்ல மசாலா போட்டு இப்படி நல்லா கிண்டி விடணும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். மகிமை நம் பாரம்பரிய உணவு. நம் பாரம்பரிய உணவை நம்ம எல்லாருமே வந்து கை கொள்ள வேண்டும். அண்ணன் தனியாக எடுத்துருந்தால் இதான் நாட்டுக்கோழி சூப்பு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நெய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் நாட்டுக்கோழி. வெளியே மேய்ஞ்ச கோழிகளை வந்து குழம்பு வந்து அப்படி நெய் மாதிரி இருக்கும். நெய்யே நீங்கள் சேர்க்க வேண்டாம். இல்லை நாங்கள் நெய்யே சேர்க்கலை, ஆனாலும் அதோடய சூப்பை பார்த்தீங்களா எவ்வளோ நெய் மாதிரி இருக்குன்னு. இப்போ அண்ணன் திரும்ப அந்த சூப்பை தூக்கி உள்ளே ஊற்றிட்டாரு. அவ்வளோதான். இன்னமும் நல்லா அப்படி கொதிச்சிட்டானா போதும். நாட்டுக்கோழி குழம்பு கம்மன்னு வந்துடும். இப்போ இன்னும் அண்ணன் அப்படி நல்லா கொதிக்க விட்ருவார். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா நல்லா சூப்பராக கொதிச்சிட்டா. பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க மருந்து. நாட்டுக்கோழி குழம்பு நீங்கள் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு மருந்து. பாருங்கள் இந்த மருந்து, அறுசுவை மருந்து எவ்வளோ அழகாக விறகடுப்பில் கொதித்து கொண்டு இருக்குது என்பதை பாருங்கள். இதை பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அண்ணன் வந்து இலையில சோறு போட்டுட்ருக்காரு. அது இலையில அந்த அரிசியை போட்டோன்னே சோறை போட்டோன்னே பாருங்கள் அதோட அழகாக பாருங்கள். இதுதான் நம் பாரம்பரிய தமிழரின் உணவு. இதை மீட்டெடுத்து தமிழக மக்கள் ஆரோக்கியம் அடைவோம். பாருங்கள் இப்போ குழம்பு அப்படியே அந்த சோறில் ஊற்றுவார் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இதுதான் நாட்டுக்கோழி குழம்பு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி ரசம் மாதிரி இருக்கும். பயங்கரமான மெடிசன் இது. குதிரை பலனை உங்களுக்கு கொடுக்கும். குதிரையை போல் நீங்கள் ராவீர்கள் பாருங்கள். இந்த அரிசியும் இது வந்து அம்பை 16 அரிசி. சோறு பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குன்னு. இது யாரோடைய அரிசினா நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்தார்ல அண்ணன் தோட்டத்தில் விளைந்த அரிசி தான் அம்பை 16 அரிசி. அம்பை 16 சோறுக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கும் எவ்வளோ காம்பினேஷனை பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இலையும் கூட நம்ம அண்ணன் தோட்டத்தில் உள்ள இலை தான். அது மட்டும் இல்லாமல் தமிழக உணவை நம்ம தமிழர்கள் சாப்பிடும் அழகே தனி. நம்ம தமிழர்கள் சாப்பிட்ற அழகை பாருங்கள்.